லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு தருகிற ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டை நான் பார்க்க விரும்புகிறேன். ரொம்ப டல்லா இருக்கீங்களா? சோர்ந்துடாதீங்க. உங்க டல்னஸை கர்த்தர் மாற்றுவாராக. ஏதோ ஒரு டல்னஸ் நம்ம மைண்ட் எப்பவுமே வந்து அட்டாக் பண்ணும். எல்லாருடைய லைஃப்ல டல்னஸ் வரும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகத்துல ஆழமா இருந்தாலும் ஒரு நேரங்களில் ஒரு டல்னஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ணும். ஆனா அந்த ஆவிக்குரிய வாழ்விலே ஜெபம், வேத தியானம் அந்த டல்னஸை உடைச்சு போட்டுரும். இன்னைக்கு என் மூலமா பேசுற வார்த்தை உங்க டல்னஸை மாற்ற போகுது. சோர்ந்துடாதீங்க. சரிங்களா? வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 11-12 வைக்க விரும்புகிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். சரியான வார்த்தை. நான்லாம் இப்படிதான் இருப்பேன், என்னால யாரும் மாற்ற முடியாது, நான்லாம் இப்படிதான் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் அடிமேல அடி உடைக்கப்பட்டு காயப்பட்டு உடமிடப்பட்டு கர்த்தர் நம்மளை உடைச்சு எடுத்துடுறார், மாத்திடுறார். அதே சமயத்துல தாழ்ந்திருக்கும் தெரியணும், வாழ்ந்திருக்கும் தெரியணும். என்றைக்கு மறந்து விடக்கூடாது. எத்தனையோ ஊழியங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார், எத்தனையோ இடங்களுக்கு கொண்டு போகிறார். எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் என்று சொன்னதில்லை. தங்குகிறதற்கு நல்ல காற்றோட்டம் உள்ள இடம் தேவை, போதும். ஆகாரத்துல என்ன இருக்கோ கொடுங்க, போதும். நான்வெஜ்லாம் எனக்கு அதிகம் வேண்டாம். இப்படிதான் அதிகமாக சொல்லுகிறது உண்டு. தேவன் சாட்சி, இது கேட்கிற எல்லாருமே சாட்சி தான். ஏன் அது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், தாழ்ந்திருக்கும் தெரியணும், வாழ்ந்திருக்கும் தெரியணும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நோ 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 நோ. என்ன இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த தேசத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த இடத்துல தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும். இது ரொம்ப வெயில் காலமா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், செம்ம வேர்வையா இருக்கும், வேர்த்து ஊத்தும், டென்ஷன் ஆகும். வெளியில அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பாப்பா பாப்பா பா அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த வசனம். தாழ்ந்திருக்கும் தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும். எனக்கு எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும் தெரியும், பட்டினியா இருக்கும் தெரியும். ஆகாரையிலேயே தண்ணி குடிச்சு படுத்துப்போமே. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுது திருநெல்வேலியில நான் நேசிக்கிற என் சகோதரன் அந்த நைட்ல ஒரு 11 மணிக்கு எந்த ஹோட்டலும் இருக்காது, அவரே தன் கையினால ஒரு பிரெட் ஜாம் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா சாப்பிட்டேன். ஒரு ஒரு நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டா கூட அவளுக்கு திருப்தியா இருந்திருக்காங்க. ஒரு அழகான ஒரு பிரெட்ல ஜாம் தடவி 2 ஸ்லைஸ் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் அது எனக்கு தொண்டையிலே நாக்கிலே போய் சேர வரைக்கும் அந்த மனுஷன், தேவ மனுஷன் கொடுத்தது அப்படி இருந்துச்சு. திருநெல்வேலியை நான் கிராஸ் பண்ணும்போது நீ நேசிக்கிற சகோதரன் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்தது. அது அப்படியே நான் வச்சிருந்தேன், அதை மறக்க மாட்டேன். சின்ன விஷயம் தாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனா திருப்திக்கு பாருங்க, பட்டினியா இருக்கும் தெரியணும், திருப்தியா இருக்கும் தெரியணும். அடுத்த வேதம் சொல்கிறது, பரிபூர்ணம் அடைய தெரியும், குறைபடவும் தெரியணும். நிறைவா இருக்கும்போது சிரிப்போம், குறை வரும்போது ஹோ ஹோ ஹோன்னு அழுவோம். அப்படி இல்லைங்க. நிறைவா இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆகாரத்துக்கு ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், இந்த உடுப்புக்காய் ஸ்தோத்திரம், இந்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஊருக்காய் ஸ்தோத்திரம். இது கூட இல்லாம இந்த வெயில எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல, எத்தனை பேர் மரத்தடியில. ஜீசஸ், நீங்க பீச்சுக்கு போய் பாருங்களேன், எவ்வளவு பேர் மரத்தடியில் உட்கார்ந்து இருப்பாங்க. எத்தனை பேர் நைட் தூங்குறாங்க தெரியுமா? அந்த பீச் மணல வீட்டுல தூங்க முடியாது, அவ்வளவு ஹாட். இந்த மாசம் பயங்கரமான ஹாட். என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் பிச்சையா போட்டிருக்கிறாரு இப்படி ஒரு வசதி, பிச்சையா போட்டிருக்காரு கர்த்தர். அதனால முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க, நெகட்டிவா பேசாதீங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை, வெறுப்பா இருக்கு, என்னது அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, கிட்னியில ஒரு பிரச்சனை வந்தா தாங்க முடியுமா? லிவர்ல ஒரு பிரச்சனை வந்தா தாங்க முடியுமா? ஐயோ, தாங்கவே முடியாதுங்க. இதெல்லாம் ஏன் பேசுறாரு தெரியல, மன்னிச்சிருங்க. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். சோர்ந்துராதீங்க, தைரியமா இருங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம் போட்டு கிராஸ் பண்ணுங்க. முடியும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சனோட திருப்தியா தூங்குவீங்க. Have a blessed day. God bless you. Love you all in Christ. Amen, amen, amen. God bless you.